கோலிவுட் சம்பவம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த படத்துக்கு என்னென்ன விருதுகள், அதாவது இவங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தா 71 ஆண்டுகளாக தமிழ் திரைப்படம் மட்டும் கிடையாது. எல்லா திரைப்படங்களும், எல்லா மொழிகளையும் சார்ந்த திரைப்படங்கள்ல எது பெஸ்ட்டான மூவி, யார் ஆக்டர், யார் ஆர்டிஸ்ட், சைடு ஆக்டர் யாரு, அதுக்கப்புறம் டைரக்டர் யாரு, மியூசிக் டைரக்டர், இப்படி ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு குடுத்து கௌரவிப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாக்கு மொத்தம் 10 விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, அமரன் படத்துல நம்ம சாய் பல்லவியும், எஸ்கே நடிச்ச படம் தான் அமரன் படம். ஸோ எந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த படத்துக்கு 3 அவார்டுகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தொடர்ந்து கேப்டன் மில்லர் என்ற படம், நம்ம தனுஷ் நடிச்ச படம் தான். கேப்டன் மில்லர் என்ற படத்துக்கு 2 அவார்டு. மகாராஜா படத்துக்கும் 2 விருதுகள் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயன், மெய்யழகன், ப்ளூ என்ற ஆவண படத்துக்கு தலா ஒவ்வொரு விருதுகள் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா ஹைலைட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிச்ச ராயன் படம். இதுல எழுத்து, இயக்கம், நடிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ். தனுஷ் எழுதி இயக்கி நடிச்ச படம் தான் ராயன். இந்த படத்துக்கு அவருக்கு விருதுகள் குடுத்திருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது குடுத்திருக்காங்க. சிறந்த படம் என்பதுக்காகவும் அவருக்கு விருதுகள் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஆடுகளம், அசுரன் படத்துக்காக விருதுகள் வாங்கினார். அதுக்கப்புறம் இவருடைய சொந்த தயாரிப்பான விசாரணை படமும், காக்கா முட்டை, அதுக்காகவும் சிறந்த தயாரிப்பாளர் அப்படின்ற முறையில அவருக்கு தனுஷுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா, சிறந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஜி.வி. பிரகாஷ் அவங்களுக்கு அவார்ட் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிறந்த இயக்குனருக்கான விருது பாத்தீங்கன்னா, ராஜ்குமார் பெரியசாமி அவங்களுக்கு அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறந்த நடிகர்களுக்கான தேசிய விருது 2 நடிகர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு மலையாள சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம மம்முட்டி, பிரம்மயுகம்ன்ற ஒரு படத்துக்காக அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்து சாம்பியன் என்ற இந்தி படத்துல நடிச்ச கார்த்திக் ஆரியனுக்கு 2வது விருது அறிவிச்சிருக்காங்க. சிறந்த நடிகைக்காக இந்தி படத்துல வெளியான ஆர்டிகல் 370 என்ற படத்துக்காக யாமி கௌதமுக்கு இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி சிறந்த இசை அமைப்பாளருக்காக ஜி.வி. பிரகாஷ்க்கு சூரரை போற்று வார்த்தை படத்துக்காக 2 விருதுகள் இதுக்கு முன்னாடி அவர் வாங்கியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து இது 3வது விருதாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமான துணை நடிகையாக மகாராஜா படத்துல நடிச்ச சாஞ்சனாவுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தமிழ் படத்துக்கு தேசிய அளவுல கொடுக்கப்படுகிற விருதுகளுக்கு தமிழுக்கு அந்த அளவுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தமிழ் திரைப்படங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த முறை 10 விருதுகளை தட்டி தூக்கியிருக்கு தமிழ் சினிமான்றத ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம பேசலாம். இதுல இன்னொரு ஒரு சலசலப்பான விஷயங்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ராயன் படத்தை பத்தி தான் ஒரு சில சலசலப்புகள் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த படத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க? இந்த படத்துல பாத்தீங்கன்னா, அடிதடி, வன்முறைக்கான காட்சிகள், ரத்த களரியான காட்சிகள் நெறையவே இருக்கும். இதுல என்ன ஸ்டோரி இருக்கு? ஏன் இந்த படத்த நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு பல நெட்டிசன்ஸ்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எதன் அடிப்படையில ராயன் படத்த நீங்க செலக்ட் பண்ணீங்க? தமிழ் திரையுல எவ்ளோ படங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம். ரப்பர் பந்து அந்த படத்த எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தங்கலான் எடுத்துக்கலாம். வாழை எடுத்துக்கலாம். ஜாம்பா இந்த மாரி நெறைய படங்கள் அது இன்னும் ரொம்ப ரொம்ப எதார்த்தமான படம்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்த எடுத்துக்கலாம். ஓ பேபி இந்த மாரி நெறைய படங்கள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்ல படமா தானே இருக்கு. கொட்டுக்காளி இதெல்லாம் சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சில படங்களாவே இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்க ஏன் தேசிய விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு ஜூரி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள எல்லாருமே பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூரி மெம்பர்ஸ்ல நம்ப கலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு மெம்பர். அவங்க இந்த படத்துல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 400 படங்கள் பார்த்தேன். அதுல ராயன் படம் அததான் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல இண்டிவிஜுவலா அவங்க மட்டுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்க டீம் எல்லாருமே பார்த்துட்டு, இப்போ ஒரு படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னா, அவங்க ஓன் டிசிஷன் கிடையாது. அங்க இருக்க அந்த டீம் எல்லாருமே போய் பார்த்துட்டு, ஓகே இவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்குன்னு அவங்களும் ஒரு வாட்டி அந்த படத்த மறுபடியும் பார்ப்பாங்க. பார்த்துட்ட பிறகு தான் ஓகே பண்ணுவாங்க. யாருமே இண்டிவிஜுவலா ஒரு பெர்சனலா பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுலயே ஒரு அரசியல் இருக்கு. ராயன் படம் எந்த விதத்துல நீங்க செலக்ட் பண்ணீங்க? எவ்ளோ நல்ல படங்கள்லாம் இருக்குல்ல. இதுல கூட நீங்க அரசியல்ல அரசியல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு படத்த தேர்ந்தெடுக்க கூட நீங்க அரசியல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு பலதரப்பட்ட நெட்டிசன்ஸ்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே இது நம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா, எவ்ளோ நல்ல படங்கள் தமிழ் திரையுலகத்துல கருத்துக்கள், சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்வியல் சொல்லக்கூடிய படங்கள் நெறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சமூகத்தில் நடக்கக்கூடிய
சில அவலங்கள எடுத்து சொல்லக்கூடிய படங்களும் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி படங்கள்லாம் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். அத விட்டுட்டு ஏன் ராயன் படத்த எடுத்திருக்கீங்க? அப்படி பார்க்கும்போது அமரன் படமும் நல்ல படம் தான் நம்ம எடுத்துக்கலாம். கேப்டன் மில்லன் படம் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மகாராஜா படம். ஸோ இத நம்மளால சொல்லிட்டு தானே இருக்கலாம். இந்த மாரி படங்கள்லாம் நல்ல படங்கள் வரும்போது, இதுக்கு மட்டும் ஏன் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறீங்க? ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு படத்த செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பார்த்தாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். ஆனா, டான்ஸ் மாஸ்டர், கலா மாஸ்டர் இன்னைக்கு நேத்து மட்டும் ஃபீல்ட்ல வரவலங்க. எத்தன கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்ட்ன்னே சொல்லலாம் அவங்கள. எத்தன ஆக்டர்ஸ ஆட வச்சிருக்காங்க. எத்தன வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காங்க. ஒரு படம் எடுக்கிறதுனா, ஒரு மேக் பண்றதுனா எவ்வளோ கஷ்டம் அது. அது எப்படி அத உணர்ந்தவங்களால மட்டும் தான் ஒரு படத்த செலக்ட் பண்ணணும். அதுக்காக ராயன் படம் செலக்ட் பண்ணது கரெக்ட்டுன்னு நாங்க சொல்ல வரல. பட் இப்படிப்பட்ட ஒரு படங்களுமே இருக்கே. நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கலாமே! அப்படிங்கிற மாரி தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. அடுத்த முறையாவது தேசிய விருதுகள் குடுக்கும் பொழுது, நல்ல படங்களா பார்த்து செலக்ட் பண்ணி குடுத்தா நல்லது எல்லாருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இததான் அதாவது ஒரு ஜூரி மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு படத்த செலக்ட் பண்றீங்கன்னா, ஒரு தலைபட்சமா இருக்காதீங்க. எந்த படம் நல்லா இருக்கு? எந்த படம் மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்கு? மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நாட்டு நடப்பு எத பத்தி சொல்லியிருக்காங்க? இந்த மாரி பலதரப்பட்ட விஷயங்களை பார்த்து விருதுகள் குடுங்க அப்படின்னு நெட்டிசன்கள் மட்டும் கிடையாதுங்க. திரைத்துறையில இருக்கிற மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, திரைத்துறையில ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ சுலபம் கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் எடுக்கிறேன்னா, எத்தன பேர் அதுல உழைக்கிறாங்க? எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அதுல ஃபேஸ் பண்றாங்க? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க? எவ்வளோ டெடிகேஷன் இருக்கு? ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நல்ல படங்கள தேர்ந்தெடுத்து விருதுகள் குடுத்து அவங்கள கௌரவப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது தான் எல்லாருடைய கருத்தாவே இருக்கு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து வேற ஒரு விஷயத்தோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.